கரூர் கோர விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தாவேகா பொதுச்செயலர் ஆனந்தை கைது செய்ய 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. எனக்கு இந்தியாவில் இருக்கவே பிடித்தம்லடா, பேசாம வெளிநாடு போய் தங்கிடலாம் இருக்கேன். என்ன இந்த வார்த்தை பண்றாங்க? புசி ஆனந்த் மீது பாய்ந்த வழக்கு விஜய் மீது பாயாதது ஏன்? என் மேல கை வச்சுனா 4 பேர் தீக்குளிப்பா, 4000 பஸ் ஏறியும் 40000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. சீஃப் மினிஸ்டர் அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல. நினைச்சவன் எல்லாம் சிஎம், யாரு வேணும்னாலும் முதலமைச்சரா இல்ல. எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிட்டு 4 பேர் இருக்கிற குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு திண்டாடுறீங்க. நாடுங்கிறது எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பேருங்க, எத்தனை ஆளுங்க, எத்தனை பிரச்சனைகள். அதெல்லாத்தையும் தீக்கணும். எவ்வளவு அனுபவம் வேணும், அறிவு வேணும், தியாகம் வேணும், நேர்மை வேணும், எளிமை வேணும். ஒரு தகப்பன் நல்லா இருந்தாதான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு தலைவன், ஒரு சிஎம் நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தாவேகா தலைவர் விஜயின் பனையூர் இல்லத்தில் விஜயின் பிரச்சார வாகனங்களுக்கு வாழைக்கன்று கட்டி மாலை அணிவித்து நிர்வாகிகள் பூஜை செய்துள்ளனர். ஒவ்வொரு வீட்லயும் இலவு குரல் இதுக்கு நீங்க என்னடானா ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். யாருக்கும் தீங்கன்றி வாழ்வன் மனிதன். அந்த செயல்படுங்க. டேய், நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். ஏண்டா 42 உயிர் செத்து போய் கிடக்குடா. எவ்வளவு குரூரமான எண்ணம்டா இருக்கு உங்களுக்கு. டேய், நீ மனுஷன் இல்லடா, மனுஷன் இல்லடா, அதுக்கு மேல ஏதோடா. யாருக்கும் தீங்கன்றி வாழ்வன் மனிதன். வாடா 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 தற்குறி ஃபேனா மச்சான், சமகலை 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 சமகலை. அண்ணன் பையன் எங்கடா இருக்கான்? அண்ணன் மகன் எங்கடா படிக்குது? அண்ணன் குடும்பம் எங்கடா சேஃப்டியா இருக்குல்லடா? நீங்க தானடா வந்து நடுவில் நின்று செத்து போறீங்க. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணன் உங்களை போட வேண்டிய அப்படி சொல்றா சிங்கா குட்டி. வா வா, என்ன பாரு பொட்டா பத்தி என்ன? உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. அந்த செத்து போனவனுடைய வழியில இருந்து பேசி கதறிக்கிட்டு இருக்கு 42 குடும்பம் கதறிக்கிட்டு இருக்கு. வெக்கமா இல்லையா? நாக்கு கூசலையா? இந்த மனநிலை எங்க இருந்து வருது? நீயும் நானும் நானும் நீயும் நிறத்தால் குணத்தால் ஒன்னடா. 200 பெரியார் இல்ல, 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. செருப்ப அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கவனத்தை திசை திருப்புவதற்கு இங்க பாருங்க இங்க பாருங்கன்னு சொல்றதுக்கு அவன் தேடி தேடி பாக்குறான். ஒண்ணுமே இல்ல. காலி வாட்டர் பாட்டில்னு ஒண்ணு இருந்திருக்கு, அதை எடுத்து வீசியிருக்காங்க. முதல்ல கண்டுக்கறல. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. ஐயா வண்டி இங்க செத்துக்கிட்டு இருக்கான், மேல மேல ஆள் விழுந்து கிடக்குறான். கத்தி கத்தி பாக்குறேன், அந்த ரேடியோ சவுண்ட்ல கேட்கல. இவர் இந்த பக்கம் திரும்பி பேசிக்கிருக்காரு. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. டேய், அவன் செத்துட்டான்டா. ஆனா ஒரு உண்மையான ஒரு கட்சி தலைவன் தான் இவ்வளவு மக்கள் வெக்கச்சமா கூட்டிட்டாங்க, கண்ட்ரோல் மீறிட்டாங்க. ஐயோ, நிறைய பேர் சாவுறாங்க. நம்ம எதுக்கு நீ பேசணும்? ஏன் அதெல்லாம் சொல்ல வரனா? இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா நீ பேச்சு முடிச்சுட்டு ஓட வேண்டியதானே. நீ பாதிலே உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டூபுக்கு. நானா இது வாமுனரே ஒருத்தனை செத்து போன மாதிரி கூத்து போறாங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பிக்கிட்டேனா? மனசாச்சு இல்லனா? ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. உன்னை பார்க்கணும்னா தானே 7 மணி நேரம் வெயில்ல கால் கெடுக்க நின்று பசியும் பட்னியுமா கூட்ட நெரிசல சிக்கி இறந்து போனாங்க. அந்த மக்களுக்கு நீ காட்டுற விசுவாசமான இது? மக்களுக்கான லீடரை வந்து சினிமா தியேட்டர்ல பாக்காதீங்க, சினிமா தியேட்டர்ல போய் தேடாதீங்க, போராட்ட களத்துல போய் பாருங்க. நமக்காக யார் நிக்கிறான், நாளைக்கு நமக்கு பிரச்சனை, நமக்காக எவன் போராட்ட களத்துல வரான், அவனை போய் பாருங்க. அந்த மக்களை நீ வந்து பார்க்க கூட வேணானா? அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வச்சு பேசி போட்டுறான்ல, பேருக்குன்னு ஒரு ட்வீட்டா போட்டு கம்முன்னு வந்துடுற. இப்ப வரையுமே அதை பத்தி என்ன ஏதுன்னு விசாரிக்கல. உங்க தரப்புல இருந்து யாருமே அந்த ஸ்பாட்லயும் இல்ல. எதுக்குண்ணா நீங்க கட்சி நடத்துறீங்க? வேணாண்ணா, கட்சியை மூட்டு போனா நீ இருந்தா இன்னும் எத்தனை உயிர் போனே தெரியாது. தயவுசெய்து போயிடுனா. அவன் மேல உட்காந்துக்கிறேன், மிதி வெடிச்சு ஆகுது. அவன் எங்க மாநாடு போக கூடாது, அவன் பாடுக்கு இருந்துக்கணும். அவன் இருந்தாலுமே ஜெயிக்க மாட்டேன், தோத்துட்டே போ. தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்க வேண்டியிருக்குடா, இல்லைன்னா செத்து போயிட்டோம்னு சொல்லி கொண்டு எரிச்சு போடுவானுங்க. குடும்பத்துல அவ்வளவு கொல்ல வெறியில இருக்கானுங்க நம்ம மேல. இல்ல, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 8 பேர் விசாரணை குழு வச்சாங்க. அண்ணாமலையை வந்து டிரான்ஸ்லேட்டரா போடுறாங்க. பார்த்தனா அன்புமணி, சீமான், அண்ணாமலை, சோ இந்த மாதிரி சங்கி கேங் மட்டும் தான் பார்த்தோன்னா ஆதரவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இவர் யாருன்றது இதுல இருந்து தெரியுது. ஏன்னா அதனால தான் ஆதரவு வருஷம் பார்த்தா டெல்லிக்கு வந்து ஓட்டார் அடிச்சு போயிட்டு. உயிரே
தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. நீங்க என்ன திட்டமிட்டீங்க? ஆளை கொண்டு பணத்து மேல அரசியல் பண்ணணும்ன்றதுதான் பிஜேபியோட நோக்கம், RSS ஓட நோக்கம். அதுக்கு சரியான வழியில உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை திட்டமிட்டு தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. இதே கலவரத்தை மூட்டணும்னு நினைக்கிறீங்க. ஆதவ அர்ஜுன் இதே வேலையா திடுறான். 30 பேர் பணத்து மேல நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்க மிருகடா நீ. அது அவங்க செஞ்ச தியாகம்டா. இவ்வளவு பேர் நீயே கொண்டுட்டு அவங்களுக்காக அலற மாதிரி எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், அரசியலே வேணான்னு என்ன நடிப்புடா. நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? ஆதவ அர்ஜுனா இந்த இவ்வளவு எப்ப வேணாலும் கைது செய்யப்படலாம் என்பது போன்ற ஒரு பேச்சு அடிபட்ட உடனே ஆதவ அர்ஜுனா நேற்று டெல்லிக்கு பறக்கிறார். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம், அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்ப்பதற்கு யாருக்கும் நேரம் இல்ல, மனசு இல்ல. மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? அவ்வளவையும் செஞ்சுட்டு பதில் பேசுங்கடான்னு கேட்டா எதுக்கு போறேன்னு இப்ப வரைக்கும் செய்தி சொல்லாம தனி விமானத்தை எடுத்துக்கிட்டு அந்த டீம் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு 2 பேர் சேர்ந்து போறாங்க. பிஜேபி காரரும் கூட இருக்கிறாரு. இந்த நபர்கள் பூரா பேரும் சேர்ந்து ஆதவ அர்ஜுனாவை கூப்பிட்டு எங்க ராஜா போறீங்க? ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஏன்னா எந்த நேரமும் தாவேகா பாஜக கூட்டணி அமையலாம். கதை இப்படி போகுதா? டெல்லி கிளம்பி போறீங்கன்னா உங்களுக்கு கொள்கை எதிரியாச்சேப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இப்ப 41 பேர் பலியாகி கடும் நெருக்கடி விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்ப அமித்ஷா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னா இப்ப என்ன, இந்த பிரச்சனையை சிபிஐ விசாரிக்கணும்னு கேளுங்க. ரைட், ஓகே. இப்ப சிபிஐக்கு வழக்கு போகுது. வழக்கு போனதுக்கு அப்புறம் என்ன சார் நடக்கும்? நடக்கும், அவ்வளவுதான், நடக்க வேண்டியது நடக்கும். ஏங்க அப்ப தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? என்ன கேள்வி கேக்குறேன்? ஏவன் குற்றவாளி, கைது செய்யப்பட்ட ஏவன் குற்றவாளி மதியழகன்றவருடைய மனைவி பேசுறாங்கல்ல, அது என்ன மனநிலை? அண்ணாமலை வந்து அந்த புதுக்கோட்டை மாணவியினுடைய பிணத்தை வைத்து என்ன அரசியல் பேசினாரோ அதையே தான் அந்த அம்மாவும் பேசுறாங்க. சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. ஸ்ப்ரே அடிச்சாங்க, கழுத்தை நெரிச்சாங்க, கால்ல போட்டு மிதிச்சாங்க, சாக்கடைக்குள்ள தள்ளுனாங்க. கரூர் டிவிகே கூட்டத்துல மூச்சு கூட விட முடியல. நாங்க 4:30 மணிக்கு கிளம்பி முனியப்பன் கோயில்கிட்ட போய் நின்ட்டோம். அவர் வண்டி முனியப்பன் கோயில்கிட்ட வரப்ப மணி 6:20 ஆயிடுச்சு. நாங்க புஷி ஆனந்த் அவருடைய கார் பாதுகாப்புக்கு எங்க அண்ணன் தான் போனாப்புல. அப்படியே அவர் கூடயே நாங்க பிரச்சாரம் நடத்துற அந்த ஸ்பாட் வரைக்கும் போயிட்டோம். அது வரைக்கும் நடக்கிற அளவுக்காச்சும் ஸ்பேஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாம இது ஒரே ரோடு தான். இது நீங்கள் திருச்சியில் பார்த்தீங்கன்னா இதோட கூட்டம் வந்துச்சு. திருச்சியில் ஆனால் அங்கிட்ட எங்கிட்ட பூந்தாலும் வெளில போயிடலாம். இது ஒரே ரோடுனால மக்களால் வெளியவும் போக முடியல. என் கண்ணு முன்னாடி 4 பேர் மயக்கம் போட்டாங்க, 2 பேர் தூக்கிட்டு ஓடுறாங்க மயக்கம் போட்டு, விக்ஸ் வந்தெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஃபோனில் சிக்னலும் இல்லை. வெளியே முனியப்பன் கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் சிக்னலே கிடச்சிது. அதுக்கப்புறம் எப்படியோ 3 பேர் ஒன்றாகி வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டோம். இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, யாராவது நாங்கள் வீடியோ எடுத்தோமா? நாங்கள் எடுக்க மாட்டோம், எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் எடுக்காதனால நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்கிறதுனால நீங்கள் என்ன தற்கூறின்றீங்க. நாங்கள் என்ன தற்கூரியா? சொல்லுங்க, நாங்க தற்கூரியா? எங்க மண்டையில மூளை கிடையாது. மூளைக்கு பதிலா மலம் இருக்கா? ஆமா, அவர் சொன்ன வார்த்தையை சொல்ல முடியாது. மலம் தான் இருக்கு. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். முந்தா நேத்து வீட்டு வாசல் ரிப்போர்ட்டர் என்ன சொன்னேன்? நான் என்ன சோகத்துல நின்றுட்டு வரல அப்படின்னா கேதத்துல வந்து நின்னுகிட்டு ஹீன்னு சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவீங்களா? முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. உங்க அம்மா இறந்தாங்க சூசைட் பண்ணி. அந்த வயசுல நான் வந்து அறியாத வயசுல எனக்கு அது ரொம்ப பெரிய வலியை கொடுத்துச்சுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அம்மா இறந்த அன்னைக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டே வந்தவங்க எல்லார்ட்டையும், கேதம் கேட்க வந்த எல்லார்ட்டையும் அம்மா செத்துட்டாங்க, வந்து டீ சாப்பிட்டு போறீங்களா, சாப்பிட்டு போறீங்களா, உடம்பு பார்த்துக்கங்க, சாப்பிட்டீங்களா, இப்படி கேட்டீங்களா? சார் இவனை என்ன பண்ண சார்? விஜய் நான் தொட்டு போறேங்க, தமிழ்நாடே கொந்தளிக்கும், போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும். நீ விஜய் நான் வீட்டுக்குள்ள மட்டும் இறங்கி பாரு, தமிழ்நாடே பிளாஸ்ட். என்னடா தம்பி அவசரப்பட்டியாடா? அண்ணே வாங்கண்ணே, சரண்டரா தம்பி. அதுதான் என்னடா, தெரிஞ்சோ தெரியாமலோ இனத்துக்காக நீ ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்ட. இந்தா பண்ணா தம்பிங்கிற கதையை போற தம்பிங்கிட்ட சொல்லி அடுத்த செட்டர் உருவாக்கிறேன். நீ உள்ள போ, அண்ணன் வெளியே இருந்து இதை காப்பாத்தணுமா இல்லையா? அப்புறம் பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரானு. பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டிரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. இவனை போய் நம்பி கொலை பண்ணிட்டு வந்திருக்கியே. அவன் வாழ்க்கையை நாசப்படுத்தினால உன் வாழ்க்கையும் போயிருச்சடா. நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நம்ம மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ்
வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை அவாய்ட் பண்ணேன். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஸ்டார்ட் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.